ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான சுக்குமல்லி காஃபி. சுக்குமல்லி காஃபியை தினமும் நம்ம குடிச்சு வந்தால் சளி, இருமல், தொண்டை வலி, உடம்பு வலி, தலைபாரம், வாயு பிரச்சனைகள் போன்ற எதுவும் வராது. அப்படியே வந்து விட்டாலும் இதை தினமும் 2 நேரம் குடிச்சு வரணும். நம்மளுக்கு நல்லா கட்டுப்படுத்தி நல்ல குணமாகும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னையும் பார்த்துடலாம். ஒரு 25 கிராம் மல்லி எடுத்திருக்கேன், 25 கிராம் சுக்கு, ரெண்டும் ஒரே அளவில் எடுக்கணும். 2 திப்பிலி போதும், அதுக்கு மேலே வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு 5 ஏலக்காய் 5 போதும், அரை டீஸ்பூன் ஜீரகம். இவ்வளோ தான் தேவை. நம்ம இப்போ எப்படி வறுத்து எடுக்குதுன்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச மல்லியை போட்டுருவோம். மல்லியை போட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா தீஞ்சு போகக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எரிய விடணும். நல்லா செவந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரும், நல்ல வாசனையாட்டம் இருக்கும். பொறுமையாக வறுத்து விடுங்க. மல்லியை எல்லாமே பொறுமையாக தான் வறுத்து எடுக்கணும். இப்போ நல்ல மிளகை போட்டுருவோம். நல்ல மிளகு அதிகமாக போட வேண்டாம், இதுக்குன்னு நல்ல காரமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்து விடுங்க. இப்போ இதில் ஏலக்காய் போட்டுருங்க. நான் 5 பெரிய ஏலக்காய் போட்டிருக்கேன், உங்களுக்கு ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 போடலாம். 2 திப்பிலிக்கு மேலே வேண்டாம். பாருங்கள், இப்போது ஜீரகம் போட்டு பொரிஞ்சிரும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஜீரகம் போட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஜீரகம் உடனே பொரிஞ்சிரும். இப்போ இறக்கி ஆற வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கடையில் சுக்கையும் வறுத்து எடுத்துருவோம். சுக்கை நான் தோல் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை போட்டு வறுத்து எடுத்துருங்க. நல்லா சூடாகி நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வரணும். இப்போ நம்ம சுக்கை இடித்து சேர்த்தோன்னா அதில் உள்ள பவுடர் நாங்கள் இருக்கும் இல்லையா, அது இதில் நம்ம வறுக்க செய்யும் தீஞ்சு போக வாய்ப்பு உண்டு. அப்போ அது வர நமக்கு ஸ்மெல் மாறிடும், இந்த காப்பியோட ஸ்மெல். அதனால் இப்படி வறுத்து எடுத்துருக்கேன். நல்லா அதையும் ஆற வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 கப்பு தண்ணி, அதாவது 400 மில்லி தண்ணி. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சோம் இல்லையா, சுக்கு எல்லாம் சேர்த்து போட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், உங்களுக்கு சலிக்கணும்னா சலித்து எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் போடணும். 2 கப்பு காஃபிக்கு 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் போடணும். சுக்கு மல்லிப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த சுக்கு மல்லியோட சாறுலாம் அதில் இறங்கணும். நல்ல வாசனை அப்படின்னா தான் வரும். நல்லா கொதித்த பிறகு நீங்கள் கருப்பு கட்டி இல்லைன்னா கற்கண்டு, வெல்லம், நாட்டு சக்கரை உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டு கலந்துக்கிடலாம். இதில் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள். உங்களுக்கு மஞ்சள் வேணும்னா நீங்கள் அரைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அப்போ அரைக்கல. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இதுவும் 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டு. கரைஞ்சி இந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி கொதித்து வந்த பிறகு நம்ம இறக்கி வடிகட்டிக்கலாம். இப்போது நம்ம இந்த மீதி இருக்கிறத ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ காஃபியை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், இது பாட்டிலில் நான் போட்டு வச்சாச்சு. இப்போது நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இதை நீங்கள் தினமும் 2 நேரம் பெரியவங்களாக இருந்தால் குடிச்சிட்டே வரலாம். 150 மில்லி கப்பு தண்ணி அவ்வளோதான் வரும். 400 மில்லி வச்சிங்களன்னா அவ்வளோதான் வரும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி, இருமல், காய்ச்சல், உடல் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.